رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإذا قيل لهم آمنوا بما أنزل الله قالوا نؤمن بما أنزل علينا ويكفرون بما وراءه وهو الحق مصدقا لما معهم قل فلما تقتلون أنبياء الله من قبل إن كنتم مؤمنين. صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்று நாம் பார்த்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருந்தது, அல்லாஹ் தன் அடியார்களில் தான் நாடியவர்கள் மீது வேதம் என்னும் தன் அருளில் இருந்து இறக்குவதை போராமைப்பட்டு அல்லாஹ் இறக்கிய வேதத்தை நிராகரித்த அவர்கள் தங்களை எதற்கு பகரமாக விட்டார்களோ அது மிக கெட்டது. தௌராத்தை செயல்படுத்தாத அவர்கள் மீது இருந்த அல்லாஹுவின் கோபத்திற்கு மேலும் குர்ஆனையும் இந்த நபியையும் நிராகரித்து மேலும் அல்லாஹுவின் கோபத்தில் அவர்கள் சார்ந்தார்கள். நிராகரிப்பாளர்களுக்கு ஈவு தரக்கூடிய வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருந்தோம். அதனுடைய விளக்கங்களை நேற்று நாம் பார்த்தோம். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், வஇதா கீல லஹும், அவர்களிடத்தில் கூறப்பட்டால் எப்படி? ஆமினு, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். எத? பிமா, ஒன்றை, எந்த ஒன்று? அன்ஸலல்லாஹு, அல்லாஹ் இறக்கி வைத்தானே அந்த ஒன்றை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால், அதாவது குர்ஆன் ஷரீஃபை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேதத்தை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டால், கால, அவர்கள் சொல்லுவார்கள், நுஅமினு பிமா உன்ஸில அலைனா, எங்கள் மீது எது இறக்கி வைக்கப்பட்டதோ அதை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்பதாக அவங்க சொல்லுவாங்க. எங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த தௌராத் வேதத்தை கொண்டு நாங்க ஈமான் கொண்டிருக்கோம், குர்ஆனை கொண்டு என்ன செய்ய மாட்டோம், ஈமான் கொள்ள மாட்டோம் என்பது சொல்லாம அவங்க சொல்லுவாங்க. அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். பிமா, ஒன்றை, எந்த ஒன்று? வராஅஹு, அதற்கு அப்பால் உள்ளத, அந்த தௌராத்திற்கு அடுத்து என்ன இருக்குது அப்படிங்கறது அவங்க என்ன செஞ்சாங்க, நிராகரிச்சாங்க. வஹுவ, அதுவாகிறது. அல்லாஹ் விளக்கமாக சொல்ற அடுத்து அதுவாகின்றது. அல் ஹக்கு முஸத்திகன் லிமா மாஹும், உங்களுடன் இருக்கக்கூடிய எந்த ஒன்று உண்மை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த ஒன்றை உண்மையாக்கக்கூடியது. அதாவது உங்களிடம் இருக்கக்கூடிய தௌராத்து வேதத்தை நீங்கள் உண்மை என்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, அந்த தௌராத்தை, உண்மையான வேதத்தை, அதை உண்மைப்படுத்தக்கூடியது இந்த குர்ஆன் ஷரீஃப். அதை நீங்க என்ன செய்றீங்க, நிராகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இப்ப சொல்றான், குல் நபியே நாயகமே, நீங்கள் அவர்களிடத்தில் கேளுங்கள். நீங்க சரி, இந்த குர்ஆன் ஷரீஃப் இப்ப ரெண்டாவது வரப்பட்டது, தௌராத்திற்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு முன்னாடி நின்றது, அடுத்து மூன்றாவதாக குர்ஆன் ஷரீஃப் வரப்பட்டது. இப்ப நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க, எதற்காக வேண்டி தக்துலூன, நீங்கள் கொலை செய்தீர்கள், அன்பியா அல்லாஹி, அல்லாஹ்வுடைய நபிமார்களை நீங்கள் எதற்காக வேண்டி நீங்கள் கொலை செய்தீர்கள்? அவங்க முன்னாடி வந்தவங்க என்ன செய்யல, தௌராத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய நபிமார்களாகத்தான் வந்தாங்க. ஆனா தௌராத்தை தௌராத்தாக பின்பற்றினார்கள். இவர்களுடைய இஷ்டத்திற்கு, இவர்களுடைய கைப்பட எழுதப்பட்ட ஒன்றைக்கு, இவர்களுடைய ஆசபாசத்திற்கு உள்ளது போன்று இவர்கள் மாற்றி வைத்திருந்தார்களே, அதற்கு அவங்க கட்டுப்படல. நபிமார்கள் வந்தவங்க என்ன செஞ்சாங்க, ஹக்கை எடுத்து சொன்னாங்க, இதுதான் தௌராத்துல இருக்குது, நீங்க சொல்றது இது போய்,
இது இட்டுக்கட்டப்பட்டது, இது புனையப்பட்டது என்பதையெல்லாம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் நபிமார்கள். அப்படி வரப்பட்ட நபிமார்கள் அவங்க என்ன செஞ்சாங்க? கொலை செய்தார்கள். இதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி வர்றதுக்கு முன்னாடி இருந்த நபிமார்கள் நீங்க ஏன் கொலை செஞ்சீங்க? இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக, அதை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக, தௌராத்தை கொண்டு ஈமான் கொண்டிருந்தீங்க. அந்த தௌராத்தையே பின்பற்றி நடக்கக்கூடிய நபியாக வந்தாங்க, உங்களுக்கு ஹக்கை எடுத்து சொன்னாங்க. அப்படி இருக்கையிலே பொறுக்காம நீங்க அவங்க ஏன் கொலை செஞ்சீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்க சொல்றான். ரசூலை பார்த்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னா, நீங்க இந்த குர்ஆன் ஷரீஃபை நீங்க பின்பற்ற மாட்டேன்னு சொல்றீங்க, ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஆனா அதை ஏற்றுக்கிட்ட நபிமார்களை ஏன்பா நீங்க கொலை செஞ்சீங்க அப்படின்னு அவங்க எதுவுமே ஒண்ணுமே சொல்ல, வாயை மட்டும் பேசாம இருந்தாங்க. தலைவரிக்கு அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. ஏன்? இப்ப இவங்க வெட்டி விவாதங்கள் பண்ணுவதற்கு, சர்ச்சைகளாக, அதாவது தீர்வு காண்பதற்கல்ல. வாதத்திற்கு ஒரு தமிழ்ல சொல்லுவாங்க, வாதத்திற்கு ஒரு மருந்து இருக்கு, பிடிவாதத்திற்கு மருந்து இல்லை என்று சொல்வார்கள். அதுவரை இவர்கள் பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டு, குரங்குகள் கொண்டு தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவர்களிடத்தில் எந்த ஒன்றுமே பேச முடியாது. அப்ப அல்லாஹ் இதெல்லாம் கேட்க சொன்ன, நபி நீங்க எப்படி கேளுங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஹக்கை, உண்மையான வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக ஒரு வேதம் வந்தது, இந்த குர்ஆன் ஷரீஃப் வந்திருக்கு, இதை நீங்க பின்பற்றல. ஏன்னா அதுலயே சொல்லப்பட்டிருக்கு, இந்த குர்ஆனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அடுத்து அல்லாஹ் தஆலா அடுத்துள்ள வசனங்களில் கடைசியா இதை சொல்லியும் காட்டுறான். அருமைக்குரிய சகோதரர்களை, எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை வெளியே நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் நம் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.